எல்லா மாவட்டங்களிலும் நடக்கணும். அந்தந்த மாவட்டங்கள் அங்கங்க நடக்கணும். அந்த இணைப்பு விழா எதற்காக? புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அழிஞ்சிடக்கூடாது. 30-40 வருஷமா ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு கிளை செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லோரும் கடினமான உழைப்பாளிகள். அந்த உழைப்பை தமிழக வெற்றி கழகம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். அப்படி ஒரு இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். அங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த ஒரு உண்மையான எம்ஜிஆருடைய தொண்டரும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டரும் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐயா ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் போனாரு பாருங்க. அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்தவர், முதலமைச்சர் பதவியை கொடுத்தது போய் திமுக சேரும் பொழுது திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க? பெரிய துரோகி. பாத்தீங்களா? இதுக்காக தான் நான் சொன்னேன் ஓபிஎஸ் அவர்களை நம்ம கட்சியில சேர்த்துக்க கூடாது சொன்னாரா இல்லையா? அப்ப ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு அதே திமுகவோட இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் சேர்ந்தாரா இல்லையா? பேச்சுவார்த்தை நடத்த இது வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை பாருங்க. இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் இதை பத்தி அது பேசவே இல்லை. நாங்க திமுகவோட பேசவே இல்லை, பேச்சுவார்த்தை சொல்லட்டுமே, சொல்ல முடியாது. ஏன்னா 47 எம்எல்ஏக்கள் முன்னாடி ஓப்பனா பேசியிருக்காரு. அப்ப இந்த அநியாயத்தை சூழ்ச்சியை எதுக்காக உருவாக்கினா ஒரே ஒரு வார்த்தை தான், திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதிராக, எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு எதிராக. அப்ப நாங்கெல்லாம், நான் ஒரு தம்பி, இந்த மாதிரி கோடானு கோடி தம்பி இருக்காங்க, அவர் மேல கை வச்சா நாங்க எல்லாரும் எந்திரிச்சு எல்லா அரசியலுக்கும் நாங்க பதில் சொல்லுவோம். எங்க அண்ணன் மேல கை வச்சா ஆதவர்ஜனா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ரமேஷ்ல இருந்து இங்க கூட ஒவ்வொரு தம்பிகளும் பதில் சொல்லுவோம். ஏன்னா எங்க அண்ணன் வெறும் முதலமைச்சர் கிடையாது, ஒவ்வொரு தாய்மார்களுடைய நம்பிக்கை. இந்த ஆட்சியை எப்படி தாய்மார்கள் உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இந்த ஆட்சியை பாதுகாக்க கோடான கோடி தம்பிகள்ல ஒரு ஆளா நாங்களும் இருந்து, நானும் இருந்து, இங்க கூட எல்லாரும் இருந்து அதுக்கான பாதுகாப்பை நாங்கள் உருவாக்குவோம். திமுகவுடைய சூழ்ச்சி அரசியலை கடுமையாக நாங்கள் எதிர்கொள்வோம். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த சூழ்ச்சி அரசியலை நாங்கள் கடுமையாக எதிர்கொள்வோம். அதனால இவங்க ரெண்டு பேரும் சேரும் பொழுது எல்லா அதிமுக தொண்டர்கள், நான் சொன்ன அப்பயே சொன்னோம், 90% அதிமுக நிர்வாகிகள் இங்கதான் வருவாங்க, திமுக சேர மாட்டாங்க. திரு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் செய்த தவறை எந்த உண்மையான அதிமுக தொண்டரும் செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டாங்க? அதுக்கப்புறம் திரு இபிஎஸ் பழனிசாமி செய்த தவறை எந்த காலத்திலும் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? சட்டசபையில புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சேலையை கிழித்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அங்க ஒரு உண்மையான அதிமுக தொண்டன் சேருவாரா? திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களே, நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துனீங்களே, உங்களுடைய குல தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்றீங்களே, எப்படிங்க பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? எப்படி? நீங்க தான் சொல்றீங்களே நான் 1989 இருந்து அம்மா கூட இருக்கிறேன்னு, 87 இருந்து அம்மா கூட இருக்கிறேன்னு. அப்ப நீங்க பார்த்திருக்கீங்கல்ல, சட்டசபையில அம்மாவோட சேலையை கிழிச்ச ஒரு இயக்கம் திமுக நீங்க பார்த்திருக்கீங்கல்ல. அப்ப அம்மா உங்க மைண்ட்ல இருந்து போயிட்டாங்களா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போயிட்டாங்களா? அதுதான் என்னோட கேள்வி. அப்ப எப்படி நீங்க திமுகவோட சேர்ந்து பேசுனீங்க? நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்காகவா? இல்ல உதயநிதி அவர்களை முதலமைச்சர் ஆகிறதுக்காகவா? நீங்க ஒரு கடவுள்னு சொல்லக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கக்கூடிய அதிமுக இயக்கமா இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் 87 இருந்து 89 இருந்து கட்சியில் இருக்காருன்னா, சட்டசபையில புரட்சி தலைவி அம்மா அவர்களை சேலையை பிடிச்சி இயக்கம் திமுக தெரியுமா தெரியாதா? நீங்க சொல்லுங்க. அப்ப தெரிஞ்சு அதெல்லாம் மறந்துட்டு சின்னம்மா சசிகலா மேல நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனா பொதுச் செயலர் ஆக்கி விட்டது சின்னம்மா சசிகலா அம்மா. ஆனா முதலமைச்சர் ஆன உடனே அந்த சின்னம்மாவை வெளியே அமைச்சிட்டு எனக்கும் சின்னம்மாவுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிட்டார். இவ்வளவு வீடியோ இருந்து அப்ப எங்கெல்லாம் துரோகம் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் துரோகம் செய்து கடைசியில் அதிமுகவுக்கும் துரோகம் செய்து, திமுகவோட எப்படி திமுக ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் இணைந்தாரோ கடைசியில் திருப்பியும் கட்சியை கொண்டு போய் அங்க சேர்க்கறதுக்கான வேலை செய்யும் பொழுது
புரட்சி தலைவியோட உண்மையான ஆன்மாக்களை நம்பக்கூடிய அதிமுக தொண்டர்களுடைய ஒரே விஷயம் தமிழக வெற்றி கழகம் தான், எங்களுடைய தலைவர் தான். எங்களுடைய தலைவர் திரு சி ஜோசப் விஜயர் மற்றொரு எம்ஜிஆர், புதிய எம்ஜிஆர். இதுதான் மக்கள் நம்பினாங்க. நாங்க திருப்பி திருப்பி பதிவு பண்ணோம். 35% அதிமுக தொண்டர்களுடைய ஓட்டும் இருக்கு. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களை நம்பிக்கை கொண்டவர்கள் இங்க திரும்பினாங்க. அதனால்தான் 35% வந்துச்சு. எல்லா தாயர்வார்கள் மாறினாங்க. என்னோட தொகுதியிலேயே அதிமுக ஓட்டு அப்படியே எனக்கு வந்துச்சு. இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப 2 பேரும் சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் ஒரே டைம்ல ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. முக்கியமாக பெண்கள் பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடக்கும் பொழுதோ, தூத்துக்குடியில் பாலியல் வன்கொடுமை நடக்கும் பொழுதோ 36 மணி நேரம் காவல்துறை நடவடிக்கை எடுத்தவே இல்லை. ஆனா இந்த ஆட்சியில பிரச்சனைன்னு சொன்ன அடுத்த செகண்ட்ல 3 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுறாங்க. ஆனா திமுக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. 30 நாள் சட்டம் ஒழுங்கு சரியாயிடுமா? 30 நாளுக்குள்ள சட்டம் ஒழுங்கை எப்படி எல்லாம் உருவாக்க முடியும்? சிங்க பெண்கள் படை, காவல்துறையுடைய ஒட்டுமொத்த மாற்றம், திமுகவுடைய அதிகாரிகள் இந்த குடும்பத்துக்கு மட்டும் தான் சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில 9 மணிக்கே வந்து நைட் வரைக்கும் பகல் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டே இருந்து ஒவ்வொரு அட்மின் நிர்வாக ரீதியான மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்ப கடுமையான நடவடிக்கைகளை முதல்ல பெண்கள் பாதுகாப்புக்காக எங்களுடைய தலைவர் உருவாக்கிட்டு இருக்கார். ஆனா 30 வருஷம் இவங்க உருவாக்கின ஸ்ட்ரக்சர் லாஸ்ட் 5 வருஷமா என்னென்னலாம் தவறு செஞ்சாங்களோ அதெல்லாம் சரி செய்யறதுக்கான முக்கிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு தவறான பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருக்கிறது. பொய் பிரச்சாரம் 1000 கோடி 2000 கோடி செலவு பண்ணி பொய் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருக்கிறது. ஒன்னே ஒன்ன திருப்பி பதிவு பண்றேன். திமுகவுடைய பொய் பிரச்சாரத்தை செய்திச்சாலைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் மக்கள் தூக்கி எறிஞ்சு அதனாலதான் 35% தனிப்பட்ட முறையில் எங்க தலைவருக்கு மக்கள் பெண்கள் ஓட்டு போட்டாங்க. இது வரலாறு. அதனால இன்றைய அரசியல் சூழ்நிலை நாங்கள் திருப்பியும் பதிவிடும். 2 கட்சியும் ஒன்று இணைந்து தமிழக வெற்றி கழகத்தில் எந்த அளவுக்கு சூழ்ச்சிகள் உருவாக்கி இந்த ஆட்சியை அகற்ற முடியுங்கிறது ஒரே குறிக்கோள். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரே குறிக்கோள் தெரியுங்களா? இந்த ஆட்சியை எப்படி அகற்றணும், இந்த ஆட்சியை எப்படி கவுக்கணும். இதை தவிர அவருக்கு எந்த திரு உதயநிதி அவர்களுக்கு என்ன குறிக்கோள் நினைக்கிறீங்க? எதிர்கட்சியா இருந்து வேலை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கும் இது வரைக்கும் 5 வருஷத்துல மொத்தமா அடிச்சு 50,000 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்காங்க. எந்த எம்எல்ஏவை காசு கொடுத்து தூக்கலாம், எந்த கட்சியை உடைக்கலாம். அண்ணன் திருமாவளவன்